அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் சூரியனோட சேர்ந்த கிரகங்களான நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்றத கிரக சேர்க்கைகள் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சூரியனோட சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி மற்றும் ராகுவோட சேர்ந்த செயற்கைக்கான பலன்கள் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த சூரியனோட சேர்ந்த கேது, கேது சூரியன் கேது செயற்கை எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சூரியன் கேது செயற்கை என்பது கூட பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு விதத்தில் ஒரு யுத்த யோகம் கூட நம்ம சொல்லலாம். இந்த சூரியனும் சரி கேதுவும் சரி ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள் தான். சூரியன் உமிழ் கிரகம் அதுங்களா, கேதுவும் நெருப்பு கிரகம் தான். ஏன்னா கேது செவ்வாயோட சேர்ந்ததாக கேது சொல்லுவாங்க. ராகு சனிக்கு ராகுவோடவும் கேதுவுக்கு செவ்வாயும் சேர்ப்பாங்க. ஸோ அங்கே கேதுவை தான் செம்பாம்புன்னு கூட நம்ம சொல்லுவோம். அதனால் செம்மை நிறம் அப்படின்றதுனால அந்த சிவப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரு அக்னி கிரகங்கள். சூரியனும் சரி இந்த கேதுவும் சரி. ஸோ இரண்டு அக்னி கிரகங்கள் ஒன்றாக சேரும்போது ஏற்பட்ட தன்மைகள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபட்ட தன்மைகளே இருக்கும். அதே மட்டும் இல்லாத இந்த சூரியன் கேது செயற்கை அப்படின்ற பார்க்கச்ச இதில் நம்மளுக்கு சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லச்ச நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பாதிப்புகளும் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எந்த இடத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படின்றது எந்த இடத்துல எந்த இதில் இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறிப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஆசை, ஆற்றல், அப்புறம் உங்களுக்கு அதிகாரம், அந்தஸ்து, புகழ், கீர்த்தி, இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கௌரவம். ஸோ இதெல்லாம் ஒரு ஈகோ, இதெல்லாம் சூரியனை பற்றிய காரகங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கேது அப்படின்னு எடுத்தோம்னா இவர் ஆன்மீகம், அதாவது பற்றற்ற நிலை. ஓகேங்களா? ஒரு ஆன்மீக நல்ல ஈடுபாடு, ஆராய்ச்சி, சாதனைகள், அந்த மாதிரி இதில் இது ஒரு தனிமை, வெற்றிடத்தை கேதுன்றது குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இந்த இரண்டு துருவங்கள், இந்த சூரியன் மற்றும் கேது அப்படின்றப்போ இந்த செயற்கை பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு சில நன்மைகளும் இந்த இரு கிரகங்கள் இணைவதால் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது என்றைக்குமே இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் முரண்பட்ட பலன்களே தான். ஏன்னா ரெண்டும் அந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட கிரகங்கள், ரெண்டுமே பாபரா இல்லை ரெண்டுமே சுபரா, இல்லை ஒரு பாபர் ஒரு சுபரா அப்படின்ற பட்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த காரகத்தும் பாவகம் அது எந்த பாவகத்தில் இருக்குது, அந்த வீடு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்கள் அப்படின்றது மாறுபட்ட பலன்கள் கிடைக்கும். இது ஒரு சில நிலைகளில் பார்க்கச்சே ஒரு உயரிய நிலைகள், ஒரு வெற்றி, அந்த ஜாதகரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போய்டும். எல்லாத்துலேயுமே புகழ், கீர்த்தி, ஒரு செல்வாக்கு, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, தந்தை மகன் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு அந்தஸ்து, எல்லாமே ஒரு அரசியல் திறமையெல்லாம் ஒரு விஐபின்ற இதில் கூட எடுத்துகிட்டு போயிடும் கூட நம்ம சொல்லலாம். அதே இது அதில் பாதாளத்தையும் தள்ளி விட்டுரும். அதாவது இதுலேயும் ஒரு பொறுப்பற்ற நிலை, விரக்தி, பிரச்சனைகள், அதே ஒரு சவால்கள், அது கஷ்டங்கள், துயரங்கள், இப்படி அந்த மாதிரி இதில் இது வரும். ஏன்னா இது ரெண்டுமே கர்மகாரகன் இந்த இதில் ஒரு சொல்லுவாங்க. அதாவது கேது கர்மாவோட இது தான் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மாயை, கேதுன்றது ஒரு மாயை தான். ஸோ அது நம்மளுடைய பூர்வ கர்மாவை பொறுத்து தான் இந்த பிறப்பு இருக்குது அப்படின்றதுக்காக அது எந்த இடத்துல அதுக்கேற்ற பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த சூரியன் மற்றும் கேது இணைவு அப்படின்றது எப்படிப்பட்ட தன்மை இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்ற பொதுவாகவே எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல இணைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது எப்படிப்பட்ட தன்மைகள்னால் அந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா தன்னம்பிக்கை நல்லா இருக்கும், விடாமுயற்சி இருக்கும்,
பொறுமை இருக்கும், ஆளுமை எல்லாமே ஒரு திறமை நிறைய நிறைந்தவராக இருப்பாங்க. ஒரு லட்சியம் எல்லாமே அதில் இருக்கும் அவருக்கு. ஒரு முற்போக்கு சிந்தனைலாம், அதிகாரம், ஈகோ எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கேதுவோட தன்மை அந்த பற்றற்ற நிலை அப்படின்றப்போ ஆசைன்ற அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது. அந்த இதை வந்து இந்த கேது பகவான் வந்து கட்டுப்படுத்த நிலைமை, அதை பொருள் சாவில் ரொம்ப பேராசை அந்த மாதிரி இதெல்லாம் தன்மையெல்லாம் இல்லாத ஒரு நல்ல குடும்பம், ஒரு சீரான இருக்கிறது போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி அந்த ஒரு தன்மையை வந்து இந்த சூரியன் கேது இணைவுன்றது கொடுக்கும். அப்படி கொடுக்கச்சே வந்து என்றைக்குமே நம்ம வந்து பொதுவாகவே ஒரு இதில் வந்து ரொம்ப இதுவாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இல்லாத இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு ஒரு நல்ல லைஃப் நமக்கு கொடுக்கும் இல்லையா. ஸோ நல்ல வாழ்க்கை நல்ல இது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்புகள் கூட ஓரளவுக்கு இது குறைச்சிக்கிட்டு அது கட்டுப்படுத்தும். அந்த கேதுவோட இது வந்து சூரியனோட இது கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து கேது கட்டுப்படுத்தி ரெண்டும் ஒரு சமநிலை அப்படின்ற பார்க்கச்சா வந்து ஒரு நல்ல நிலையை வந்து ஒரு வெற்றி பெற்ற வெற்றி தளமாகவே அந்த இடம் அமையும் அப்படின்ற அந்த இணைவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்புமிக்கது இந்த சூரியன் மற்றும் கேதுவோட இணைவு அப்படின்றது. இருப்பினும் இது வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு சில வாழ்க்கையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். பொதுவாகவே எல்லாத்தையும் யாருக்கும் வந்து பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது, ஓகேங்களா. அதுபோல் இது வந்து இந்த ஒரு உயரிய நிலை ஒரு இடத்துல கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இந்த வாழ்க்கை நிலைகளில் வந்து ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் ஒரு இழப்புக்களை வந்து இந்த சூரியன் கேது இணை வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கும். அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூரியன் கேது இணைவில் சூரிய பகவான் வலுவார்ந்த நிலையில் இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமை திறன் நிறைய இருக்கும், ஒரு அதிகாரம் நல்லா இருக்கும், ஒரு நல்ல செயல்கள் முன்னேற்றங்கள் வெற்றி எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஒரு சில சமயத்தில் அவரோட முயற்சிகள் வந்து அவருக்கு ஒரு சோர்வற்ற நிலையில் இந்த இது கொடுத்தாலும் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் அது வந்து இவருடைய விடாமுயற்சி அந்த சூரியனோட அந்த ஈகோ வந்து நம்ம எதுவுமே ஒருத்தருக்கு சொல்லுவோம்ல, ஒருத்தரோட ஈகோ மட்டும் டச் பண்ணக்கூடாது, அவங்க பிடிவாதம் வச்சு அதை செய்திருவாங்கன்ட்டு. அதே போல் அந்த மாதிரி சமயம் சூரியன் வலுவாக இருக்க காரணத்தினால இவர்கள் வந்து அந்த சோர்வு அந்த இது வந்து அந்த நிலை குறைத்து கட்டுப்படுத்தி முயற்சி எடுத்து அதில் வெற்றியே காண்பார்கள் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டது அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த இணைவு அப்படின்றது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி இந்த சமயம் இந்த சூரியன் கேது இணைவில் சூரியன் வலுவாக இருந்தார் அப்படின்றப்போ தந்தையினுடைய செல்வாக்கு கை வாங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு புகழ்மிக்கவர்களாம் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருப்பாருன்னு கூட சொல்லலாம். இல்லை ஒரு ஆன்மீக துறையில் கூட ஏதோ ஒரு இதில் வந்து சிறந்து விளங்குவாருன்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் தந்தையின் வழிகாட்டுதல் கூட இருக்கும் ஜாதகருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு உறவுகள் முறையில் ஒரு நல்ல நிலை இந்த சூரியன் கேது இதில் சூரிய பகவான் வலுவான இருக்கார் அப்படின்னா அந்த ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல நல்ல ஒரு இணைவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரு வெற்றிக்கான பாதைக்கு அறிகுறியாகவும் இந்த சூரியன் கேது இணையில் சூரியன் வலுவாக இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் நல்ல நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருக்கும், இறை சிந்தனைகள்லாம் இருக்கும் அவருக்கு. அதனால் வந்து நல்ல தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே இந்த சூரியன் கேது இணைவில் கேது வந்து வலுவான நிலையில் இருந்தார் அப்படின்னு கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து அதாவது ஒரு மன உளைச்சல், ஒரு வீண் பிடிவாத கௌரவம், இந்த சூரியனோட இதெல்லாம் ஆளுமை அதிகாரம் எல்லாம் வந்து பலவீனமாக போயிடும் இவருக்கு. ஸோ அதனால் வந்து தேவையற்ற சிந்தனைகள், அதனால் ஒரு பற்றற்ற நிலை, இதுலேயும் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும், இதுலேயும் வந்து ஒரு விரக்தி தன்மை இவர்களுக்கு. அடுத்தவர்களை வந்து நான் ஒரு அட்வைஸ் லீகல் கவுன்சிலிங் அட்வைஸ் அதை மாதிரி இருக்க மாதிரி கேட்டு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இவருக்கு தள்ளப்படுவார்கள் சொல்லலாம். அது வந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பற்றற்ற தன்மை, ஒரு தனிமை விரும்பின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது, சூரியன் கேது இணைவில் கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவருடைய அந்த நபருடைய இதில் செயல்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்காது. ஏதோ ஒரு விரக்தி இதோ அதாவது ஒரு மாற்று ஏதாவது யார்கிட்டையாவது தள்ளி விடலாமா
அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சுயநலமும் இருக்கும். தனக்கு மட்டும் தனக்கு அப்படின்ற ஒரு இதில் வந்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலைகள் தள்ளப்படுவார்னு கூட நம்ம சொல்லலாம். பிரச்சனைகள் சவால்கள்னு இருக்கும். ஸோ அதனால் ஒரு விரக்தியினால் ஆன்மீகத்தில் வந்து பிற்காலத்தில் வந்து சீக்கிரமே வந்து ஒரு இதில் போயிடுவோம். ஆன்மீக அந்த மாதிரி இதில் வந்து இவர்கள் போயிடுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சூரியன் கேது இணைவில் ரெண்டுமே வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்ற அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஒரு நிச்சயமற்ற ஸ்திரத்தன்மை இந்த இதுலேயும் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி இதில் இவங்க இது விடுவாங்க சொல்லலாம். வந்து ஒரு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இப்போ எதுலேயுமே வந்து ஒரு ஆசை அப்படின்ற அந்த இதில் இருக்காது இவங்களுக்கு. ஆனால் இவங்க நல்ல படிப்பு ஆராய்ச்சி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 50-50ன்னு கூட நம்ம சொல்லலாம். எதுலேயும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் போவாங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் சவால்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதாவது ஈடுபாடில் போனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள். தொழிலில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. வேலைகளில் வந்து உங்களுக்கு ஈடுபாடுன்றது இருக்காது. இறை நம்பிக்கையில் அந்த இதில் அப்படி போய் அதில் போகிறச்சு அதுலேயும் போக முடியாமல் இதுலேயும் பண்ண முடியாத ஒரு குழப்ப நிலை, ஒரு மந்த நிலைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தன்மை அற்றதான் சொன்ன நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் போச்சு இவர்கள் வாழ்க்கைன்றது ஒரு ஸ்திரமற்ற ஒரு நிச்சயமற்ற இதில் போகும். ஒரு ஆன்மீக இதில் வந்து போய் இது பண்ணி அவங்க எப்படியோ வாழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து தள்ளப்படுவார்கள் கூட இந்த அமைப்பு. இந்த சூரியன் கேது இரண்டுமே பலவீனமான நிலையில் இருந்தால் அப்படின்ற ஒரு நிலையின் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்றது ஒரு சமநிலை, அதாவது ஒரு 8 டிகிரி அந்த மாதிரி இதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து நல்ல என்ன சொல்கிறது சிந்தனையாளர்கள், நல்ல தைரியம், நல்ல புத்திசாலி, நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி இருக்கும், ஒரு கௌரவம் அந்தஸ்து அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். முயற்சிகள் செயல்கள் நிறையவே செய்வாங்கன்னு சொல்லலாம். நல்ல நிலைகளில் வந்து இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ இவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து ஒரு ஆராய்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும். சாதனைகள் நிறைய புரிவார்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்க. ஸோ செல்வாக்கு எல்லாமே வந்து தீர்க்கமாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து இறை தொண்டு நிறைய செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இணைவு இந்த இதில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் சொல்லுங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் இவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதேமாதிரி அடுத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பிங் பண்ண அந்த கன்சல்டேஷன், ஸோ அந்த மாதிரி இது உதவிகள் அந்த மாதிரி துறையில் இருக்குச்சு. மருத்துவம் ஒரு சில உதவி நோய்கள் இது பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து கேது வந்து மருத்துவத்துக்கும் வந்து சம்மந்தப்படும். இந்த இடத்துல சூரியன் கேது இது பண்ணச்சே வந்து இந்த சமநிலையில் வச்சே ஒரு மருத்துவர்களும் நல்ல ஒரு சிறந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இந்த டிகிரியில் இத்தனை இணைவுன்றது இருக்குச்சு. ஸோ அவர்கள் வந்து ஒரு நல்ல கொடிகட்டி சமுதாயத்தை ஒரு அந்தஸ்து, ஒரு கொடிகட்டி பறக்கும் தன்மை இவர்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பேர் புகழ் எல்லாமே வந்து இங்கே ஒரு சமநிலை. ஏன்னா சூரியனோட ஆதிக்கமும் அங்கே இருக்குது, கேதுவோட சமநிலை அங்கே இருக்குது. கேது வந்து ஒரு அதாவது பற்றற்ற நிலையை அந்த இது கொடுக்குச்சு வந்து ரொம்ப ஏதாவது பேராசை இருக்காது. ஸோ அந்த பேராசை இருக்காததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்ட அந்த சுறுசுறுப்பு இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து நெருப்பு கிரகங்கள். ஒரு சுறுசுறுப்பு, அதேமாரி வந்து ஒரு கோபமும் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு நேர்மை, நீதி, நியாயம் கரெக்டாக இருப்பாங்க. செயல்களில் வந்து ஒரு வேகம் இருக்கும். எந்த ஒரு டக்குன்னு முடிப்பாங்க. இந்த சூரியன் கேது இணைவில் வந்து அப்படி ஒரு நன்மை வந்து அந்த ஒரு சிறப்பு வந்து இருக்குது. வேகம் நிறைய இருக்கவங்க, ஒரு வேலையை டக்குன்னு முடிப்பாங்க. நல்ல புத்திசாலி நிறைய இருப்பாங்க. ஆராய்ச்சி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்ற ஒரு யோசிக்கும் திறன் மனப்பான்மை இருக்கும். புத்தி சாதுரியம் நிறைய நிறைந்தவர்களாக இருப்பாங்க. செயல்களில் வந்து ஒரு சீக்கிரமாக டக்குன்னு அந்த முடிக்கிற அந்த ஒரு தன்மை அவங்கக்கிட்ட விவேகம் எல்லாம் ஒரு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை, முயற்சிகள் எல்லாம் நிறைய இருக்கும். நல்ல புது விஷயங்களில் வந்து இவங்க ஆராய்ச்சி இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அதை பற்றிய சிந்தனைகள் ஆராய்ச்சி வந்து அந்த நபருக்கு இயற்கையாகவே இருக்கும் நம்ம சொல்லலாம். இந்த சனியோட சேர்ந்தால் அந்த மாதிரி இது,
புதனோட சேருது அப்படின்றப்போ ஒரு மாதிரி அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள், ஒரு குருவோட சேர்ந்து ஆன்மீகம் அந்த மாதிரில போகும். செவ்வாயோட சேர்ந்த உறவுகள் அந்த இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் அந்த மாதிரில வரும். ஸோ அந்த மாதிரி இந்த சூரியன் கேது இந்த இடத்துல இணைவுன்றது அந்த ஒரு நல்ல நிலையில் இருக்குன்றப்போ வந்து நன்மைகளே வந்து அதிகமாக கிடைக்கும். வெற்றியை காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. சரி, இது பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் வந்து தந்தை மகனுக்குள்ள சுமூக உறவு எதுவுமே இருக்காது. எதுலேயுமே ஒரு பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையாகவே இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்றது ஒரு சில ராசிகள் அப்படின்றது அதாவது நெருப்பு ராசி அப்படின்னு நம்ம சொன்ன வச்சுக்கோங்க, மேஷம், சிம்மம், தனுசு இந்த மாதிரி இதில் இருக்குச்சே ஒரு வித நல்ல பலன்களே வந்து இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே அந்த நீர் ராசியில் இருக்குச்சு வந்து இது வந்து கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள், ஒரு முற்றிலும் ஒரு விரக்தனைய நன்மைகள் அதிகமாக இருக்காது, கூட சுபமற்ற தன்மை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்றது எந்த இடத்தை பொறுத்தவரைக்கும், எந்த ஜாதகத்தில் எந்த நபர் அப்படின்றத பொறுத்து இணைவுகள் எந்த டிகிரியில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து மாறுபடும் கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்றது எந்தெந்த வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்றது 1ஆம் இடம் என்ற லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல முயற்சி, நல்ல தன்னம்பிக்கை, சமுதாயத்தில் வந்து ஒரு அந்தஸ்து, ஒரு விடாமுயற்சி, நல்ல புத்தி சாதுரியம் நிறைந்தவராக இருப்பார், நல்ல படிப்பு, ஒரு தத்துவ ஞானின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இறை நம்பிக்கை நல்லாயிருக்கும். ஒரு தொழிலில் வந்து ஒரு நேர்த்தி, நேர்மை, ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு நிறைந்தவராக இருப்பாங்க. எந்த ஒரு செயல்லையும் வந்து ஒரு வேகம் இருக்கும். அடுத்து புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து எந்த ஒரு வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்து முடிப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் நன்மைகள் அதிகமாக இருக்கும். தாய் தந்தையரோட நல்ல மதிப்பு, பெரியவர்களை மதிக்கும் அந்த எண்ணம் இருக்கும். தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும். அதாவது இவங்க வந்து ஒரு நடுத்தர வயதுலேயே வந்து ஒரு புகழின் உச்சிக்கே வந்துடுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இன்ஸ்பிரேஷன், இவங்களே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, முன்னுதாரணமாக வழிகாட்டி அப்படின்னு இவங்களுடைய இதுன்னு. அதை மாதிரி இந்த 1ஆம் இடத்துல இருக்க நபர்கள் வந்து அத்தகைய தன்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த சூரியன் கேது இணைவு பெற்றவர்கள் 1ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க, சாதனைகள் நிறைய செய்வாங்க, ஆராய்ச்சிகள் நிறைய இது பண்ணுவாங்க, மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் கூட நம்ம சொல்லலாம். நண்பர்கள், உறவுகள் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, சமுதாயத்தில் வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் அவங்க எடுப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த 1ஆம் இடத்துல இருக்க கேது, ஒரு சூரியன் கேது இணைவு அப்படின்றது. சார், 2ஆம் இடம் அப்படின்றது அது வந்து அந்தளவுக்கு சிறப்பு இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து இவர்களுக்கு வந்து நிதிநிலை நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் வந்து குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது, பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கும், சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாக இந்த 2ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இணைவு இருக்குது அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் இந்த 2ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்றது பார்த்தோன்னா சில இழப்புக்கள், நிதி இழப்புக்கள், அது மாதிரி வந்து திருமணத்தில் வந்து ஒரு முரண்பாடுகள், அது மட்டும் இல்லாத டிலே மேரேஜ் சொல்கிறல, அந்த மாதிரி நிலைவுகள்லாம் வந்து இந்த 2ஆம் இடத்துல அந்த சூரியன் கேது இணைவு இருக்குன்றது கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சாதகமற்ற நிலை அப்படின்ற 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த 3ஆம் இடத்தில் சூரியன் கேது இணைவு அப்படின்ற முயற்சி ஸ்தானம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல முயற்சி, எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த கேது அந்த சூரியன் கேதுவில் வலுவான நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இவர்களோட அந்த ஐடி துறை ஆராய்ச்சி நம்ம சொல்லியிருந்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு கூட சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வாங்க, மாற்றினே இருக்கும் வேலைகள், ஒரு மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்க பெற்றவர்கள் சொல்லலாம். உறவுகள், சமூக, இளைய சகோதரர்கள் அந்த இதில் வந்து ஒரு சில சிக்கல்கள், சங்கடங்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு சுமூக உறவு நிலைக்கும்ன்றது அந்த அளவுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 3ஆம் இடத்துல தனிநபர் அவருக்கு வந்து அந்த எல்லா முயற்சியெல்லாம் வெற்றி கொடுத்தாலும் உறவுகளில் வந்து ஒரு சில பாதிப்புகள்ன்றது இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் கேதுன்றது நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை. நம்ம இந்த 4ஆம் இடத்தில் சூரியன் கேது இணைவு அப்படின்றது
இதுவும் ஒரு சில விஷயங்கள் நன்மைகள் இருந்தாலும் ஒரு சாதகமற்ற நிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து அவர்கள் வந்து அந்த சொத்துக்களை தான் சேர்ந்தாலும் அதில் வந்து இவர்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு நாட்டம் இருக்காது. ஸோ அதில் வந்து ஒரு சில உறவுகள்லேயும் வந்து தாய் உறவுகள் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சுமூக நிலை இருக்காதுன்னு சொல்லலாம். இவர்கள் வந்து தாயை பிரிந்திருக்கும் நிலை கூட இந்த 4ஆம் இடத்துல சூரியன் கேது இணைக்க பெற்றவர்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு இழப்புக்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கூட ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. அந்த நிலைப்பாட்டு தன்மையை கொடுக்கும் இவங்களுக்கு. ஸோ உடன் இருந்தார்கள் அப்படின்னா அதனால் வந்து பொருள்களில் வந்து இவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நிறைய சொத்து சேர்ப்பார். பட் சேர்ந்தாலும் இவருக்கு வந்து அதில் ஒரு இது இருக்காது, மகிழ்ச்சியோ திருப்தி அந்த அமைதின்றது இருக்காது. என்றைக்குமே நம்மளே சொல்லுவோம், பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கையில் நம்ம கைக்குள்ளே பணம் இருந்துச்சுன்னா அது நமக்கு யூஸ் ஆகும், கைக்கு மேலே பணம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா பணம் நம்ம ஆளுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மனப்போக்கு வந்து மாறிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு அந்த நிச்சயமற்ற தன்மை, வெறுப்பு அந்த மாதிரி இதில் வந்து இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் கேது இணைவுன்றது கொடுக்குன்றதில் ஒரு எந்த சந்தேகம் இல்லை நம்ம சொல்லலாம். இந்த 5ஆம் இடம் அப்படின்றப்போ அந்த சூரியன் கேது இணைவுன்ற இது வந்து பூர்வீகம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து அந்த விதத்தில் வர வேண்டிய சொத்துக்கள் அந்த மாதிரி ஆதாயங்கள், நிதி ஆதாயங்கள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிடைக்க பெறுவார்கள் கூட நம்ம சொல்லலாம். புத்திர விதத்த ஒரு சில தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ கேது ராகு கேதுக்கள் அப்படின்னு முன்னோர்களை நம்ம சொல்லுவோம். ஸோ அவர்கள் வந்து முன் ஜென்மத்தில் விட்டுவிட்ட அனுபவிக்க விட்ட நிகழ்ச்சிகள், சந்தர்ப்பங்கள், வாழ்வுகள், தன்மைகள் என்னென்ன விஷயங்கள் விட்டாங்க அதை வந்து இந்த இதில் வந்து அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து அதை அனுபவிக்க வந்திருக்கார்கள் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய ஒரு தன்மையை வந்து இந்த 5ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து கொஞ்சம் வலுவான நிலையில் இருந்தால் இது எல்லாமே வந்து சாத்தியக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது அப்படி இல்லை என்றால் இது மாறுபட்ட பலன்கள் அப்படின்ற இடம், இந்த இடம் மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து இந்த 6ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த சூரியன் கேது இணைவுன்றது ஒரு நல்ல நிலைகள் கூட நம்ம இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து பொதுத்துறை அந்த மாதிரி இதில் நிறுவனங்களில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். செல்வ வளங்களில் மாறுபட்ட நிலையில் வந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நல்லாவே கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் இல்லாத இந்த 6ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இணைவுன்றது எதிரிகளை வந்து இவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ என்றைக்குமே வந்து ஒரு 6ஆம் இடத்துல வந்து பாவிகள் இருக்கிறதுன்றது ஒரு சிறப்பு தான். இது வந்து ஒரு வித உபஜயஸ்தானம் அப்படின்னு நம்ம கருதப்பட்டாலும் பாவிகள் இருந்தால் வந்து, ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இந்த 6ஆம் இடத்துல இருக்கச்சே வந்து இந்த இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்லாவே கொடுக்கும். இது வந்து இந்த துறை இவங்க வந்து அதை பற்றற்ற நிலை அப்படின்றோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பொதுத்துறையில் அது மாதிரி தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் அந்த மாதிரி இதில் இருக்கச்சே, மருத்துவத்துறை இது மாதிரிலாம் இருக்கச்சே இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ 7ஆம் இடம் அப்படின்றப்போ அந்த இடம் வந்து இது சிறப்பானதாக கருதப்படாது. ஏன்னா அதில் வந்து தடைகள் தாமதங்கள் இருக்கும். அவங்களுக்கு திருமண உறவு பிரச்சனைகள், பங்காளிகள் அந்த மாதிரி இதில் வந்து சில சங்கடங்கள் எல்லாமே வந்து நிறைந்ததாகவே இருக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ஒத்து வராத நிலைன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ 8ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பண நிதி நிறுவனங்கள் இருந்தாலும் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இந்த இடத்துல குறிக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு, ஸோ இந்த 8ஆம் இடத்துல அந்த சூரியன் கேது இணைவு அப்படின்னு நம்ம பார்க்கச்சோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சில விபத்துக்கள் அந்த மாதிரி கண்டங்கள் அந்த மாதிரி நிறைந்ததாக இருக்கும். ஆயுளில் வந்து ஆயுளில் வந்து ஒரு சில திங்கள் பிரச்சனைகள், இருக்க சம்மந்த பிரச்சனைகள் வரும். இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இவர்கள் வந்து இந்த 8ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இருக்கப்பட்டவர்கள் வந்து இந்த அமானுஷ சக்தி அந்த மாதிரி இதிலலாம் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்களாக அப்படி மாற்றப்படுவார்கள் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை ஒரு சில சாதகமற்ற நிலைகள் கூட இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 9 அப்படின்றது வந்து ஒரு உயிரே நிலை. ஏன்னா அதில் வந்து ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஈடுபாடு, 9ல் வந்து சூரியன் கேது இணைவு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடாக கொடுக்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல இதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 10ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், உங்களுக்கு ஒரு தடைகள் நிறைய இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள், ஏன்னா 10ல் வந்து சூரியன் திக்பலம் பெறுவதனால தொழில்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் கிடைக்க வேண்டிய லாபங்களில் வந்து தடைகள் தாமதங்கள் இருக்கும். சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையான தன்மை இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஸோ இந்த 11 12 வந்து சுபத்தன்மை இல்லை. 11 ஓரளவுக்கு ஒரு சில ஏற்றங்கள் இருக்கும். ஆன்மீகம் அந்த மாதிரி இதில் போச்சு வந்து நல்ல முன்னேற்றம் அது மாதிரி கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ 12ல் வந்து உங்களுக்கு பொதுவாக 12ல் கேது ஒண்டி இருந்தானா ஒரு கடைசி ஜென்மம் நம்ம கூட இந்த பிறவி இது கருதி சொல்லுவோம். பட் சூரியனோட சேர்ச்சை வந்து அந்தளவுக்கு உகந்ததாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த சூரியன் கேதுவோட இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாத பொதுவாகவே இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்னு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அது அவங்க எந்த டிகிரியில் இருக்காங்க, அவர் இருக்கும் தன்மை எந்த ராசியில் இருக்காங்க, அது நிலராசியா, நெருப்பு ராசியா, காற்று ராசியா, நீர் ராசியான்றதை பொறுத்தும். அது மட்டும் இல்லாத அவர்கள் அந்த லக்னத்துக்கு எத்தனை பாவத்தில் இருக்காங்க, அந்த வீடு வந்து அது சுபர் வீடா பாபர் வீடான்றதும் பொறுத்து. அது மட்டும் இல்லை அது ஆட்சி உச்சம் பெற்ற வீடா இல்லை நீச்சம் பெற்ற வீடா இல்லை பகைவர் வீட்டில் இருக்கா, அதையும் பொறுத்து இந்த பலன்கள் வந்து நம்மளுக்கு மாறுபடும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதுவும் இல்லாத இந்த இணைவு அப்படின்றது வந்து கோச்சாரத்தை இதுவும் பார்க்கச்சே நம்மளுக்கு வந்து அந்த நிலைப்பாடு வைத்து தான் வந்து இந்த பலன்கள்ன்றது நம்ம நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த சூரியன் கேது இணைவு என்றது ஒரு சில சிறப்புகள் கம்மியாக இருந்தாலும் ஒரு சில நன்மைகளும் தீமைகளும் கலந்ததாகவே இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல